விவசாயம் பண்ணுறதுக்கு, அதாவது அக்ரிகல்ச்சருக்கு ரொம்ப முக்கியமானது என்னென்னாக்கா நம்மளோட இன்புட்ஸ். இந்த அக்ரிகல்ச்சர் இன்புட்ஸ் அதுவும் நேச்சுரலாக விவசாயம் பண்ணணும். அது வித்தவுட் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ், நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய இன்புட்ஸ் ரொம்ப முக்கியம். அது பசுமாட்டுலேருந்து வர சாணம், கோமியத்தை வச்சு நம்ம பண்ணலான்னு நம்ம சொன்னோம். அது எப்படி, அது ப்ராசஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம வந்த புதுசில் ஒரு மாட்டுலேருந்து வர சாணத்துலேருந்து ப்ரிப்பேர் பண்ணின நேச்சுரல் மென்யூர், அந்த உரம் இருக்கு இல்லையா, இயற்கையாக கிடைச்ச உரம், அந்த உரம் ஒரு 6 மாதமாவது தேவைப்படுறது மக்கி அதை கொண்டு வயலில் போடுறதுக்கு. அதை நம்ம 6 மாதம் வெயிட் பண்ணி மக்கிடுச்சுன்னு நினச்சி நம்ம போடுறோம். ஆனால் சப்போஸ் ஒரு சின்ன ஒரு போர்ஷன் கூட அப்படியே சாணமாக இருக்குதுன்னு வச்சுங்களேன், அது என்ன தெரிய வந்ததுனாக்கா, சில அறிவியல் வல்லுநர்கள் அவங்க சொன்னது எப்படின்னாக்கா, அந்த வயலில் நம்ம மக்காத சாணத்தை போட்டோம்னா அந்த மேல் லேயர், வயலில் இருக்கிற மேல் லேயர் அந்த சாணம் மக்கறதுக்கான நைட்ரஜனை கொடுத்துருமா. அதாவது அந்த சாணம் மேல் லேயரில் இருக்கிற நைட்ரஜன் எடுத்து அதை மக்கி திரும்பவும் மக்கினத்துக்கு அப்புறம் தான் அதை கொண்டு போய் அதை வயலுக்கு சேர்றது. அந்த ப்ராசஸ் ஆகிறதுக்குள்ளே திரும்பவும் அந்த வயலில் இருக்கிற அந்த நல்ல பொருட்கள்லாம் காணா போய்டுறது அப்படின்னு தெரிய வந்துது. அதனால அதுக்கு என்ன வழி அப்படின்னா, கம்போஸ்ட்டாக போடுறது. எல்லாமே மக்கி அதை கம்போஸ்ட்டாக போட்டாக்கா டைரெக்டாக அது போய் சேரும். இல்லைன்னா இன்னொரு பெரிய இதில் ஒரு சேலஞ்ச் என்னன்னாக்கா, நம்ம இந்த உரத்தை தூக்கின்னு போகிறதுக்கு அதை எடுத்து லாரியில் ஏற்றி அதை கொண்டு போய் வயலில் கொட்டி அப்புறம் வயலில் பரப்புறது, அது கரெக்டாக பரவணும் எல்லா இடத்தையும். அது சாலிடை எதுவுமே ட்ரீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனாலவும் எங்களுக்கு டவுட், இது எப்படா இது பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தான் நாங்கள் மகாராஷ்டிரா, குஜராத்லாம் போகும்போது என்ன பார்த்தோம், அவங்க எல்லாமே லிக்விடாக வச்சுருக்காங்க. இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் நம்மளே பார்த்தாக்கா ஒரு களைக்கொல்லி இதெல்லாமே பார்த்தா உரம் எல்லாமே லிக்விட் டப்பாவில் குடிக்கிறோம். டானிக் எவ்வளோ சிரப் மாதிரி செக் பண்ண குடிக்கிறோம், டக்குன்னு சாப்பிட்றோம், அது ஆகிடுறது இல்லையா. அதுமாரி லிக்விடாக போகும்போது நல்ல எஃபெக்ட் இருக்குதுன்னு தெரிய வந்தது. ஸோ அந்த லிக்விடாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் ஐடியா வந்தது. அதுக்காகவே நம்ம குஜராத்தில் ஒரு பெரிய ப்ரூவ் பண்ண ஒருத்தரோட ப்ராஜெக்டை போய் பார்த்து அவங்க எப்படி லிக்விட் ஃபெர்டிலைசர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சோம். அவரை போய் பார்த்தோம். அவர் மூலமாக அந்த ப்ராஜெக்ட்லேருந்து அதை இங்கேயே இம்ப்ளிமெண்ட் பண்ண வச்சு ஒரு நாளைக்கு 2000 லிட்டர் நம்மள்கிட்ட இருக்கிற பசுமாட்டிலேருந்து வர சாணம், கோமியத்துலேருந்து, அதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னா நாட்டு பசு ரொம்ப முக்கியம். அவங்க சொல்கிறது என்னென்னா, நம்ம கிராஸ் மாடுகள்லேருந்து வர சாணம், கோமியத்தில் அவ்வளோ எஃபெக்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நாட்டு பசுக்களோட வேல்யூஸ் பயங்கரமாக இருக்குது. அதனால் அந்த நாட்டு பசுலேருந்து எடுக்கிற சாணம், கோமியம், அதாவது இந்த லிக்விட் ஃபெர்டிலைசரில் முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ், அதாவது என்னென்ன பொருட்கள் நம்ம சேர்க்குறோம் அப்படிங்கிறது, முதல்ல நம்ம நாட்டு பசுஞ்சாணம், A2 கவுங்கிறோம் இல்லையா, அந்த நாட்டு பசுஞ்சாணம் முதல்ல. அடுத்தது கோமியம், அதாவது கவ் யூரின். மூன்றாவது, இதெல்லாம் ஆப்ஷனல்னு சொல்லலாம் ஜென்ரலாக, இது வெல்லம், அதாவது ஜாகரின்னு சொல்கிற வெல்லம். அடுத்தது காய்கறி கரைசல், காய்கறி பழங்கள், சில பழங்கள்லேருந்து எடுக்கப்பட்ட ஜூஸ், அந்த கரைசல். நம்ம மோர், நாட்டு பசு மோர். அதுக்கப்புறம் நம்ம பஞ்சகவ்யம், இந்த ஆல் இன் ஒன் ஒரு கரைசல், ஃபாஸ்ட் அப்படின்னு ஒரு கரைசல், அப்புறம் ஒரு பவுடர் கல்ச்சர். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கோம். இந்த நுண்ணுயிர் கரைசலை எப்படி பண்ணுறது, அந்த செய்முறையை பார்ப்போம். 1 கிலோ சாணத்தை எடுத்துக்கிறது. 1 கிலோ சாணத்தில் 2 லிட்டர் கோமியம், நாட்டு பசு சாணம், அது மேலே 2 லிட்டர் கோமியத்தை விடுறோம். நல்லா கரைச்சிடுறோம். அதை நல்லா கரைச்சதுக்கு அப்புறம் ஒரு 1/4 கிலோ அளவு வெல்லம் போடுறோம் அதில். இதுக்கு மேலே ஒரு ஆப்ஷனல் நம்ம என்னென்ன கொடுக்கலாமோ அதெல்லாம் நம்மளுக்கு இருக்கிறத பொறுத்து நம்ம கொடுக்கலாம். இதில் காய்கறி கரைசல், இது நம்ம பழங்கள், காய்கறிகள், அதை கரைச்சதை விடுறோம். அதில் மேலே நம்ம நாட்டு பசு மோர் சேர்க்குறோம். அதில் மேலே கல்ச்சர் அப்படிங்கிற பவுடர், இதுதான் நுண்ணுயிருக்கான நம்ம பாக்டீரியா உற்பத்தி பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. அந்த பவுடரை போட்டுறோம். அப்போ நல்லா கலக்கிடுறோம். இதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்ச பஞ்சகவ்யம் இருக்கிறவங்க முடிந்த அளவுக்கு பஞ்சகவ்யம், இந்த நுண்ணுயிர் கரைசல், இது ரெண்டும் தனியாக சேர்க்க போகிறோம். இப்போ அதே நுண்ணுயிர் கரைசல் இது எவ்வளோ முடிஞ்ச அளவு இதுவும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கலந்ததுக்கப்புறம் நம்ம நல்லா கலந்துடுறோம். பிறகு என்ன பண்ணுறோம், இதை சாக்கு, அதாவது காற்றோட்டமாக இருக்கிற மாதிரி ஒரு சாக்கு, வேஷ்டியோ சாக்கோ, துணியை போட்டு மூடி வைக்கிற மாதிரி மூடி வச்சிடும். 24 மணி நேரம். இந்த கரைசல் ஒரு 24 மணி நேரத்தில் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம எப்போ வயலில் விடணுமோ அப்போ இந்த கரைசலில் மேலே நம்ம 10 பங்கு தண்ணியை ஊற்றலாம். 10 பங்கு பெருக்கி அதை வயல் மண்ணை சேர்த்துக்கலாம். பக்கத்துலேயே விடுறவங்க அந்த மண் ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவாங்க, அந்த மண்ணை சேர்க்குறவங்க சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வயலில் நம்ம எப்போ விடுவோமோ அப்போ பண்ணிக்கலாம். சில நுண்ணுயிர் பவுடர்ஸ், கல்ச்சர் அப்படிங்கும், அதாவது என்னென்னா அந்த எருக்க இலை, வேம்பு,
நொச்சி அதெல்லாம் அது மாதிரிப்பட்ட நிறையா ஹெர்பல்ஸ், அந்த ஹெர்பு இதுலேருந்து தயாரிக்கிற ஒரு பவுடர் அதெல்லாமும் கலந்தோன்னா அதை கலந்து ஒரு 45 நாள் மக்க வச்சு அதுக்கப்புறம் அது எல்லாமே லிக்விட் ஆகிடுறது. அது எல்லாமே தண்ணியில் கரைச்சி அதை அனுப்பும் பொழுது என்னென்னா ஒரு நாளைக்கு 25 கிலோ 25 கிலோ சாணத்தை போட்டாலே ஒரு நாளைக்கு 2000 லிட்டர் நமக்கு லிக்விட் ஃபெர்டிலைசர் வர மாதிரி ஒரு பிளான்ட்டு. அதை நம்ம போட்டாச்சு. இப்போ அதுலேருந்து 200-300 ஏக்கர் விவசாயம் கூட பண்ணலாம். இப்போ நெல் விவசாயத்துக்கு கொஞ்சம் ஜாஸ்தி, இப்போ வந்து கரும்பு விவசாயத்துக்கு கொஞ்சம் கம்மி, வாழைக்குன்னு கொஞ்சம், அது மாதிரி ஒவ்வொரு பயிருக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட பயன்பாடும் நமக்கு அதுக்கேற்ற மாதிரி மாறுபடும். அது மாதிரி இப்போ நம்ம இருக்கிற லிக்விட் ஃபெர்டிலைசர்னால என்ன நமக்கு லாபம் அப்படின்னாக்க, நம்மளோட 10 பங்கு விவசாயம் பெருகிறது அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம 50,000 ரூபா ஒரு ஏக்கருக்கு எடுக்கிறோம் அப்படின்னா அவங்க மினிமம் 5 லட்ச ரூபா எடுக்கிறாங்க ஒரு ஏக்கருக்கு. எப்படின்னா இந்த லிக்விட் ஃபெர்டிலைசரோட பயன்பாட்டினாலே அதை எப்படி அழகாக அவங்க தண்ணி பாய்ச்சும் போது எல்லாமே அதை எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னாக்க, தண்ணி பாய்ச்சுறோம் இல்லையா, வெறும் தண்ணியே விடுறது கிடையாது. அவங்க எப்போவுமே வெறும் தண்ணியே விடுறது. இப்போ நம்ம வந்து டானிக் மாதிரி அந்த தண்ணி பாயும்பொழுது வெஞ்சூரியோ இல்லாட்டி அந்த ஒரு பக்கத்தில் ஒரு ட்ரம்லையோ இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் இந்த திரவ இடுபொருள் திரவ உரத்தை அப்படியே வச்சிடுறது. தண்ணி பாயும் போதெல்லாம் அழகாக அதுக்கு அதில் கலந்து ஒரு ஏக்கருக்கு 5 லிட்டர் 10 லிட்டர் 20 லிட்டர் எதுக்கு ஏற்ற மாதிரி அது போடும்பொழுது என்ன ஆகிடுறது, அது வயல் முழுக்க தண்ணியில் கலந்து வயல் முழுக்க பரவிடுறது. அதனால் அதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, அதில் கோமியம் கலந்ததுனால களை வந்து மண்டாது அப்படிங்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, அதில் இருக்கிற நுண்ணுயிர்கள் வந்து பல மடங்கு அந்த பாக்டீரியா, நம்ம வெல்லம் மோர் அந்த சில உயிர்கரைசல்லாம் போடுறதுனால, அதாவது வெஜிடபிள் வேஸ்ட்லாம் கூட அதில் போடுறோம். சில வெஜிடபிள்ஸ்லாம் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம எடுத்து பண்ணுறதுனால அதில் இருக்கிற நுண்ணுயிர்கள் பயங்கர மல்டிப்ளை ஆகி அதனால் வளர்ச்சி ஊக்கி பயிரோட வளர்ச்சி வந்து நல்ல ஒரு 10 பங்கு வரைக்கும் நமக்கு நல்லா விளையும் அப்படின்னு அவங்க சொல்லி அதை வந்து இப்போ பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம தோட்டத்திலேயே போட்டு நம்மளோட செடிகள்லாம் எப்படி வளர்கிறது என்னங்கிறது பார்த்துருக்கோம். இப்போ அடுத்தது நம்மளோட ஜீரக சம்பா, நம்மளுடைய ஆத்தூர் கிச்சடி சம்பா நெல் பயிர்களுக்கெல்லாம் அதை விட்டு இப்போல்லாம் வளர்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம மாட்டுக்காகவே போட்டிருக்கிற நேப்பியர் கிராஸ் அந்த பில்லு, அதுக்கும் பசுந்தீவனத்துக்கும் நம்ம வந்து இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் போட்டுட்ருக்கோம். உண்மையிலேயே அதோட வளர்ச்சி நல்லாவே இருக்குது. இன்னொரு 1-2 வருஷத்தில் நம்மளோட அதோட முழு பயன்பாட்டை நமக்கு தெரிய வரும். ஸோ அதனால் என்னென்னா, இங்கே இருக்கிற விவசாயிகள் அத்தனை பேருமே இதை பயன்படுத்தி எப்படி சுலபமாக, ரொம்ப பெருசாக செலவு இல்லாமல் சுலபமாக எப்படி நம்ம வந்து இயற்கை விவசாயம் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சு இதை பயன்படுத்திக்கலாம் கண்டிப்பாக.